2026 ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் திருமுருகன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம். நீ ஒரு சினிமா பிரபலம், ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலேயே அதிக வாக்கு வச்சிருக்கிற ஆம்பலாப்பட்டுக்காரன், நீ ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி அப்படி ஒன்று செய்யலாமே. நீங்கள் இந்த தெருமுனை கூட்டத்தை தள்ளி வைங்க, இப்போ ஒத்துக்காதீங்க அப்படின்னு என்னோட நலம் விரும்பி நிறையா பேர் சொன்னாங்க. ஆனால் குளமங்கலத்தில் இந்த கொள்கை விளக்க கூட்டத்தில் இந்த அறிமுகம் இருக்கட்டும்னு நான் விரும்பினேன். அதுக்கு காரணம் எங்கள் அண்ணன் கண்ணன் பெரும் எதிர்ப்புக்கு முன்னாடி இந்த நிலத்தில் களங்கண்ட ஒரு வேட்பாளர். அவனுக்கு நிறைய கனவு இருந்துச்சு. அந்த கனவு இன்னும் போகலை. உன் தம்பி நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு அவன் ஆன்மா கிட்ட பேசுறதுக்காக இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே வந்து சினிமாவிலேருந்து திருமுருகன் வந்து அரசியலுக்கு வந்துட்டானே, சினிமாவில் கோடிகளை இழந்துருவானே, சினிமாவில் வெற்றி வாய்ப்பை இழந்துருவானே அப்படின்னு நிறையா இது இருந்தது. நான் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவன் அல்ல, அரசியலில் இருந்து சினிமாவுக்கு போனவன். எங்கள் அண்ணன் சீமானும் அரசியலில் இருந்து தான் சினிமாவுக்கு போனார். எங்கள் ஐயா பாரதி ராஜாவும் அரசியலில் இருந்து தான் சினிமாவுக்கு போனார். எங்கள் அப்பா மணிவண்ணனும் அரசியல் இருந்து தான் சினிமாவுக்கு போனார். எங்கள் ஐயா இளையராஜாவும் அரசியல் இருந்து தான் சினிமாவுக்கு போனார். எல்லாம் சாதனையாளர்கள். ஆனால் அரசியலுக்காக நாங்கள் எதை வேணாலும் செய்வோம். 2009 காலகட்டத்தில் இறுதி யுத்த காலத்தில் குடியரசு தினத்தில் கருப்பு கொடி ஏற்றணும், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் 96லேருந்து 98 வரைக்கும் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக்கில் படித்தேன். ஆனால் 96, 97லேயே விடுதலை புலிகள் மீது தடையை நீக்குன்னு அங்கே போராட்டம் பண்ணேன். நான் அதிராம்பட்டினம் காலேஜ், பட்டுக்கோட்டை பாய்ஸ் ஸ்கூலு, பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் எல்லாத்தையும் இழுத்து மூடணும். இந்த தமிழ்நாட்டில் எப்பையும் அப்படி ஒரு குரல் ஒலிச்சதே இல்லை. தமிழ்நாடே மிரண்டிச்சு. எல்லா காவல்துறையும் வந்து பட்டுக்கோட்டையில் நின்றுச்சு. பட்டுக்கோட்டை பாய்ஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்த பசங்களாம் அடித்து கொண்டு போய் பள்ளிக்கூடம் விட்டுச்சு. அதிராம்பட்டினம் காலேஜை மிரட்டி கொண்ட உள்ளர விட்டுச்சு. பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் மட்டும் நடத்த விடவே இல்லை. காலை வரவற்ற விடுமுறை விட்டு 3 மாதங்களுக்கு அப்புறம் தான் கல்லூரி திறந்தது. அப்படி களத்தில் நின்று அரசியலிலிருந்து சினிமாவுக்கு போனோம். சினிமாவுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறதுனால அரசியலையும் விடலை, நாங்கள் சினிமாக்குள்ளேயும் அரசியலை விடலை. நாங்கள் எடுக்கிற களவாணி படத்தை தஞ்சாவூர் மண்ணு சினிமா எடுத்தா ராசி இல்லாத ஊர் தான் அது, அதில் எடுக்காதீங்கன்னு தான் சொன்னாங்க. இந்த ஊரில் உலகத்தின் ஒப்பற்ற மகா நடிகனுக்கும் மகா நடிகன், இந்த நூற்றாண்டு கண்ட ஒப்பற்ற மகா நடிகன் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற எங்கள் ஐயா சிவாஜி கணேசன் பிறந்த இந்த ஊர் தான். இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த ஒளிப்பதிவாளர், இந்த உலகத்தில் இன்னைக்கும் கூட ஆஸ்கார் அவார்டுக்கு பரிந்துரைக்கிற ஒரே ஒரு ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி எங்க சித்தப்பா ரவிவர்மன் தான் இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. ஆனா இந்த ஒரத்தநாட்டு சட்டமன்ற தொகுதியில் ஒரே ஒரு படம் கூட யாரும் எடுத்ததில்லை. முத்துராமன் ஐயா இந்த ஒரத்தநாட்டு சட்டமன்ற தொகுதி தான் ஒரு படம் எடுத்ததில்லை. எங்களை பொள்ளாச்சியில் எடு ராசியான ஊர் அப்படின்னு சொன்னாங்க. நான் பிறந்த ஊர் எப்படி ராசி இல்லாத ஊர், அதை மாற்றணுங்கிறதுக்காக படத்தில் வீம்பா
நாங்கள் வந்து திருச்சியில் எங்களை எடுக்க சொன்னாங்க, கோயம்புத்தூரில் எடுக்க சொன்னாங்க, கும்பகோணத்தில் எடுக்க சொன்னாங்க. முடியாதுன்னு ஒரத்த நாட்டில் வந்து எடுத்தோம், வென்றோம். ஒரத்த நாட்டு மண்ணையும் மக்களையும் உலகம் பூரா காட்டினோம். அந்த காட்டுதல்ல எங்களுக்கு என்ன லாபம் வந்தது நட்டம் வந்ததுன்னு தெரியாது. எனக்கு தமிழ்நாடு அரசு சிறந்த வில்லன் நடிகர் விருது கிடைச்சது, என் பங்காளி சர்க்குணத்துக்கு சிறந்த கதையாசிரியர் விருது கிடைச்சது. கிட்டத்தட்ட 11 அவார்டு வாங்கினோம். அதிலெல்லாம் கிடைக்காத மகிழ்ச்சி எங்களுக்கு என்னன்னா, என் ஊர் ராசி இல்லாத ஊருங்கிற அந்த பேரை மாற்றணும். அந்த பேரை மாற்றினது மட்டும் இல்லை, ஒரு படம் எடுக்க வந்தா 1 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த மண்ணில் செலவு பண்ணுவோம். ஹோட்டலில் தங்குறது, சாப்பிட்றது, காய்கறி வாங்குறது, கறி வாங்குறது, வேணும் எடுக்கிறது, பெட்ரோல் எடுக்கிறது, அவ்வளோ செலவு இருக்கு. அந்த 1 கோடி ரூபாயிலேருந்து 2 கோடி ரூபாய் இங்கே வந்து செலவு பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி வருடத்துக்கு 50லேருந்து 100 படம் இந்த மண்ணில் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த பணம் இருக்கு பாருங்க, அந்த பண வருவாயை இந்த மண்ணில் உண்டாக்குனது நாங்கள் தான். அதில் தான் நாங்கள் சொன்ன சினிமாவுக்குள்ளேயும் அரசியல் பண்ணோம்னு. இந்த சினிமாவில் எனக்கு பெரிய இழப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அரசியலுக்கு வந்தாங்க இந்த கருணாநிதி மகன்களும் கருணாநிதி பேரன்களும் தமிழ் தேசியம் பேசுகிற பிள்ளைகளை சினிமாவிலிருந்து அப்புறப்படுத்திடலாம் முடியாது. அந்த காலம் மாறி போச்சு. இன்னைக்கு தயாரிப்பாளருக்காக தமிழ் தேசியத்தின் ஆகச்சிறந்த முதலாளிகள்லாம் தமிழ் தேசியத்தின் முதலாளிகள் இருக்கிறாங்க. ஆகச்சிறந்த இயக்குநர்கள் தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்க. அது நாம் தமிழர் கட்சிக்காரங்களே இருக்கிறாங்க. நானும் திரைப்படம் இயக்குறதுக்கு ஒப்பந்தம் பண்ணி இப்போ வர்ற 26 ஏப்ரல் மேல எனக்கு ஒரு கதாநாயகன் டேட்டு கொடுத்துருக்காரு. நான் வேண்டாம், நான் வந்து 27 படம் பண்ணுறேன்னு ஒத்தி வச்சிருக்கிறேன். தரையிலையும் களங்காணுவோம், திரையிலையும் களங்காணுவோம், ரெண்டும் தமிழ் தேசிய அரசியல் தான் பண்ணுவோம். அண்ணன் வந்து ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருந்தார், தம்பி என்னடா அறியா அண்ணா, 1 வருஷம் நான் ஒரு படம் எடுத்துகிட்டு வரேன், தம்பி என்னடா அப்படியே சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ கூப்பிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னாரு. அந்த முன்னாடி எல்லாரும் சொன்னது மாதிரி தான், அந்த நம்ம தமிழ் தேசியவாதி அதுவும் நம்ம வந்து இப்போ அடையாளப்படுத்திக்காமல் நம்மளால் இருக்க முடியாது. இந்த 7 பேர் விடுதலையில் வந்து கடைசியில் 3 பேர் தூக்குல போட்டுரும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்தது, கோயம்பேட்டில் நடந்தது. அப்போ ராம்ஜாதன் மணியல் இவரெல்லாம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அண்ணன்கள் எல்லாம் விடுதலை அப்படின்னு சொன்னோன்னே நான் ரோட்டில் இறங்கி ஆடிட்டேன் கோயம்பேட்டில். அதை புகைப்படமாக எடுத்து ஐயா மணியரசன் பத்திரிகை தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டத்தில் அட்டைப்படமாகவே போட்டாங்க. நிறையா பத்திரிகையில் அது வந்தது, டே இவன் அவன்டா, அவனை ஒளிடா அப்படின்னு திராவிட அன்னைக்கு நம்மளை கட்டம் கட்டுனுச்சு. அதில் எனக்கு பெருமை தானே வைங்கள, உனக்கு என்னடா பெரிய பணம், எனக்கு பெரிய இனமே இருக்கு அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற ஆள் தான் வச்சுங்க. அப்படியாப்பட்ட இதில் அண்ணன் கூப்பிட்டு இப்போ என்ன அப்படின்னு கேட்டார். ஒரு படம் எடுத்துகிட்டு வரேன்னு. ஏய், அரசியலும் சினிமாவும் நம்மளுக்கு 2 கண்ணு. அதில் என்ன, கருணாநிதி பேரன் மட்டும் சினிமாவில் நடிக்கலாம், அரசியலும் பண்ணலாம். என் தம்பி நீ அரசியலும் சினிமாவும் பண்ண முடியாதா, பண்ணுறா அப்படின்னாரு. சரிண்ணா அப்படின்ட்டு தான் களத்துக்கு வந்தேன். இந்த களத்தில் அண்ணன் ஒரு வார்த்தை கேட்டார், நீ தன்னலத்துக்காக இருப்பியா இனமானத்துக்காக இருப்பியான்னு. இனமானத்துக்காக தான் நிற்பேன். நான் ஆம்பளாப்பட்டுக்காரன். இந்த மண்ணில் வாழ்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக 24 வயதில் உயிர் தியாகம் பண்ண ஆறுமுகத்தோட பேரனா. எனக்கு இந்த அச்சம் பயம் இது எதுவுமே கிடையாது. எனக்கு கடிவாளம் கட்டி விட்டது மாதிரி ஒன்றே ஒன்று தெரியும், அது மக்கள் நலன். அப்படி நான் ஏற்றுக்கிட்டு ஒரத்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நிலத்தை நான் ஆய்வு செய்கிறேன். ஆய்வு செஞ்சா தஞ்சை பாராளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்ததான் தஞ்சை பாராளுமன்ற தொகுதி. அதில் 2 பின்தங்கிய தொகுதி, ஒன்று ஒரத்தநாடு, இன்னொன்று பேராவூரணி. இது எப்படா பின்தங்கி இருக்கு அப்படின்னா ஒரு ஆய்வு இருக்கு. மாடி வீடு வைத்திருக்கிறவர்கள், ஓட்டு வீடு வைத்திருக்கிறவர்கள், கூரை வீடு வச்சிருக்கிறவங்க, வீடு இல்லாதவர்கள், அதில் கழிப்பறை உள்ளவர்கள், கழிப்பறை அல்லாதவர்கள், 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க, 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க, சைக்கிள் வச்சிருக்கவங்க, இல்லாதவர்கள், தனிநபர் வருமானம்
படித்தவர்கள், படிக்காதவர்கள், படிச்சுட்டு வேலைக்கு போனவங்க, வேலைக்கு போகாதவர்கள், பெண்களில் வந்து படித்தவர்கள், படிக்காமல் போனவர்கள், படிச்சுட்டு வேலைக்கு போகாதவர்கள், நிலம் வைத்திருப்பவர்கள், நிலம் வைக்காத இருப்பவர்கள்னு ஒரு ஆய்வு. அதில் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி சத்தியமணி சொல்கிறேன் பின்தங்கி இருக்கு. உங்கள்கிட்ட தனிநபர் வருமானமே கிடையாது. இதில் என்னடா நடந்திருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு திருப்பி ஆய்வு பண்ணி பார்த்தா 1936க்கு முன்னாடி இந்த நிலம் வந்து வானம் பார்த்த பூமி தான். காவிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் வானம் பார்த்த பூமி இது. எல்லிஸ்னு ஒரு இன்ஜினியரு புது ஆறுன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் தான் இங்கே நீர் பாஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த நிலம் வந்து வருமானம் வருகிற விவசாய முறையை வச்சிருந்துச்சு. அந்த வருமானம் வர்ற விவசாய முறை நல்ல முறையா 60 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. 60க்கு அப்புறம் இந்த நிலத்துல இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களால் உண்டு பண்ணப்பட்ட இந்த நவீன விவசாய முறை, விவசாய புரட்சி அப்படிங்கிற முறையில் இந்த விதைகள் மாற்றி, இந்த உரம் இதெல்லாம் மாற்றி நம்ம மலடாக்கி, நிலத்தை மலடாக்கி நம்ம 1000 ரூபா கொடுத்தோம் செலவு பண்ணோம்னா 1100 ரூபா வருமானம் வர்றது மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் 3 மூட்டை நெல் விற்றா 1 பவுன் தங்கம் வாங்கலாம். இன்னைக்கு 1 பவுன் தங்கம் எங்கே இருக்குது, 3 மூட்டை நெல் எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த 3 மூட்டை நெல்லுலையும் 40 ரூபா வந்து கமிஷன் வாங்குறான். எல்லாம் வந்து டாஸ்மார்க்கில் 10 ரூபா விலை உயர்த்தி விற்கிறாங்க, டாஸ்மார்க்கில் 10 ரூபா விலை உயர்த்தி விற்கிறாங்க, அதில் 87 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கி திராவிடத்தின் இளைய தளபதிகள் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னெல்லாம் வந்து செய்திருது. ஆனால் ஒரு ஏழை, அவனுக்கு வருமானமே இல்லை, அந்த வருமானமே இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு போகிற 1 மூட்டை நெல்லில் 40 ரூபா. நீங்கள் எல்லாம் சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், எல்லா கட்சிக்காரன் தானே இருக்கீங்க, வாங்குறாங்களா இல்லையா? இது இந்த அரசாங்கம் தெரியுமா தெரியாதா? 1950லேருந்து 51லேருந்து இந்த 21 காலகட்டம் வரைக்கும் 4.5 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு வாங்கி வச்சிருந்த கடன். இந்த 4 வருஷத்துல தமிழ்நாடு அரசு வாங்கி வச்சிருக்க கடன் எவ்வளவு? 4.5 லட்சம். மொத்தம் 9 லட்சம். வருடத்துக்கு 70,000 கோடி கடன். வட்டி கட்டணும், கடன்ல வட்டியா கட்டணும். இப்ப இந்த 4.5 லட்சம் கோடி வாங்கினீங்கன்னா ஐயா, அதை வச்சு இந்த ஒரு நெல்லை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குடோன் கட்டி கொடுத்தீங்களா? இல்லை இந்த 40 ரூபா கமிஷன் வாங்காதீங்கடா அப்படின்னு சொன்னீங்களா? இல்லை எங்கள் பிள்ளைங்களாம் அதிக செலவு கொடுத்து கஷ்டப்பட்டு படிக்குது, அந்த படிப்பு கல்வி முறை. இன்னைக்கு இங்கே இருக்கிற அரசு பள்ளிகளெல்லாம் படிக்கிற பிள்ளைங்க யாரு? இங்கே எவர் ஏழையோ, எவரில் சமூக நிலையில் கீழானவர்களோ அவர் விட்டு பிள்ளை படிக்க வைக்கிறாங்க. அரசு ஊழியர்களும், அரசு அதிகாரிகளும், அரசியல் கட்சி தலைவர்களும், பணக்காரர்களும் மேலான உயர்நிலையில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க. என்ன பிரச்சனை? இந்த அரசு பள்ளியின் கல்வித்தரம் மிக மோசமாக இருக்கு. இந்த மோசமாக இருக்கிற பள்ளி கல்வித்துறையை ஒரே நாள் ஒரே கையெழுத்தில் மாற்ற முடியுமா முடியாதா? ஏன் மாத்தலைன்னா இந்த பள்ளிக்கூடம் நடத்துறவன், கல்லூரி நடத்துறவன் பூரா அந்த பையன். அப்ப உங்களுக்கு இந்த கம்பெனி நடத்துறியா கட்சி நடத்துறியா? நான் கம்பெனி தான் நடத்துறேன். இப்ப இந்த கம்பெனி நடத்துறவங்கலாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, நல்லா கேட்டுங்க, நான் அதை இந்தியா பூரா சுற்றி இருக்கேன், தமிழ்நாடு பூரா சுற்றி இருக்கிறேன். கேரளாவில் ஒரே ஒரு தென்னை மரம் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டு பசுமாடு மாதிரி 250 ரூபாய் வருமானத்தை ஈட்டி தருது. எதன் மூலமா? கல் மூலமா. கல் ஒரு மரம் 250 ரூபா வருமானத்தை கொடுக்கும். இப்போ கஜா புயலில் சாஞ்ச மரம் போக மீதி மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை வச்சு ஒரு நாளைக்கு 250 ரூபா. அதில் நம்ம ஆளெல்லாம் 24 ஹவர்ஸ் குடிகாரர்கள் இருக்காங்க. அவர்களும் அதை 2 லிட்ரு குடிச்சிட்டு போனால் கூட மிச்சம் மீதி ஒரு 200 ரூபா லாபமாக இருக்குமா இல்லையா குடும்பம் நடத்த? இந்த உடலுக்கு கேடான இந்த குடி நோயாளின்னு இப்போ சொன்னாருங்க, நம்ம தம்பி சொன்னாங்க, குடி நோயாளி. இந்த குடி நோயாளியை யார் உருவாக்குறாங்க? திட்டமிட்டு இந்த அரசு தானே உருவாக்குது. இந்த குடிநோயாளி, இந்த குடிநோயாளினால ஒரு அத்தனை குடும்பங்களும் சீரழிஞ்சு போச்சு. ஆனால்
இந்த தமிழன்னைக்கு குடிநோயாளி இருக்கிற இவன் தான் அன்னைக்கு பர்மாவை கட்டினான், மலேசியாவை கட்டினான், சிங்கப்பூரை கட்டினான். தமிழன்னா யாரா? அவன் நேர்மையா இருப்பான், சுத்தமா இருப்பான், சரியா வேலை செய்வான், அற்புதமா வேலை செய்வான். அவனை எர்றான்னு கொண்டு போய் எல்லாரும் கட்டினாங்க. இதே சிங்கப்பூர் ஒரு காலகட்டத்தில் மலேசியாவிலேருந்து பிரியும் போது அந்த நாட்டில் குடிக்கிறதுக்கு தரைக்குள்ள கூட தண்ணி இல்லை. அந்த நாட்டு மக்கள்கள்லாம் உலகத்திலேயே சுதந்திரம் அடைஞ்ச ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் அழுதது சிங்கப்பூர் விடுதலைக்கு தான். அந்த ஒண்ணுமில்லாத நிலத்தில் ஒருத்தன் உதயமானான், அவன் தான் லீகோனி. அந்த லீகோனி அந்த மக்கள்கிட்ட ஒரு உரையாற்றுறான். இந்த நிலத்தில் நம்மளுக்கு எதுவும் இல்லை, நம்மள்கிட்ட வளம் இல்லை, கஜானாவில் காசு இல்லை, ஆனா நான் ஒன்று செய்ய போறேன், என்னை நம்புங்க, என்னைய பின்தொடருங்கள், நான் இந்த நாட்டை உலகத்திலேயே ஆகச்சிறந்த நாடா ஆக்குறேன் அப்படின்னு சொன்னார். அவன் இறங்கி அந்த நாட்டில் குப்பையை பொறுக்க ஆரம்பிச்சான். ஒட்டுமொத்த உலகத்தில் அந்த சிங்கப்பூர் நாட்டில் இருக்க அத்தனை பேரும் குப்பை பொறுக்கினான். அந்த நாடு என்னவாயிருக்கு? அந்த லீகோனி இறந்தத்தின் இன்னைக்கு நம்மலாம் இங்கே வளமா இருக்கிறதுங்கிறது அந்த கருணாநிதி, ஜெயலலிதா இவர்களால் நம்ம வளமா இருக்கோமா? மாடி வீடு கட்டியிருக்கோமா? அந்த லீகோனி தண்ணி இல்லாத நிலத்துல, இப்ப கூட தண்ணி இல்லாத நாட்டின் அந்த தலைவன் உருவாக்கின நிலத்தில இருந்து சம்பாரிச்சு நம்ம வீடு கட்டி இருக்கிறோம். ஒன்னு இல்லாத நிலத்துல இருந்து அவன் நம்பிக்கை வச்சான், சொன்னா, அவனை நம்பி அந்த மக்கள் போனிச்சு. இன்னைக்கு அப்படி நிக்கிறான். எங்க அண்ணனை தான் சொல்றான், நீ நம்பிக்கை இல்லாம இருக்கிற, நான் நம்பி சொல்றேன், நீ எந்தெந்த விதத்தில் எல்லாம் வீழ்த்தப்பட்டு இருக்கிறாயோ அந்தந்த விதத்தில் எல்லாம் உன்னை உயர்த்தி காட்டுறேன். நீ உன்னோட மதிப்பால் விழுந்து கிடக்கிறியா? பொருளாதாரத்தால் விழுந்து கிடக்கிறியா? உன் ஆற்றலால், உடல் ஆற்றலால் விழுந்து கிடக்கிறியா? உடல் ஆற்றல் நான் சொல்றத நீங்க ஒன்று கவனிச்சுக்கணும். புதிய பாதை, நான் இது பொது வழியில் பேசலாமா என்னன்னு கூட தெரியல. புதிய பாதை படத்துல நிரோத் வாங்குங்க, நிரோத் வாங்குங்க, நிரோத் வாங்குங்கன்னு சத்தம் போட்டிலடா என்ன ஏண்டா பெத்தியன்னு புதிய பாதை பார்த்திபன் கேட்பாரு. இந்த கழிவறைகள் எல்லாம் இலவசமா கொடுத்தார்கள். லாரிலையும் பேருந்துலையும் பஸ்லையும் நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே இருவர் நமக்கேன் ஒருவர் அப்படின்னெல்லாம் எழுதி போட்டாங்க. மக்கள் தொகை அதிகமாச்சு, மக்கள் தொகை அதிகமாச்சு, மக்கள் தொகை ஆச்சு. எத்தனை வருஷம் ஆகி போச்சு? 25 வருஷத்துல இன்னைக்கு என்ன பிரச்சனை? குழந்தையின்மையா? குழந்தையின்மையா? எங்கிட்டு பார்த்தாலும் குழந்தையின்மை, மருத்துவமனை. இந்த குழந்தையின்மையான்னு இந்த திட்டமிடுதல் இருக்கு பாருங்க, அதுல தான் இன அழிப்பு இருக்கு. இந்த இன அழிப்பு சூழ்ச்சி இருக்குல்ல, அதுக்கு தான் நாங்கள் கடந்து கத்திட்டு இருக்கோம். உன்னைய பிறக்கும் பொழுதே, உன்னை பிறப்பாகவும் இனம் வராமையே உன்னை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறான். இப்போ நம்ம மருத்துவமனைக்கு போனால் அதில் செயற்கை முறை கருத்தட்டல் மாட்டுக்கு பண்ணுறது மாதிரி பண்ணால் அதுக்கு வடநாட்டிலேருந்து 10 பேர் ரூம் எடுத்துக்கிட்டு இங்கே தங்கியிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? தமிழ் நம்ம நாம் தமிழர் கட்சியில் குருதி கொடை பாசறை இருக்குது. பல்லாயிரக்கணக்கான லிட்டர் குருதி கொடுத்துருக்கோம். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் இந்த புதுவாருக்கு அப்புறம் அந்த விவசாய முறையில் நம்ம வாழ்ந்த நிலத்தில் இப்போ நம்மளோட பிரச்சனை என்ன இருக்குன்னா, இந்த நிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து எம்எல்ஏ ஆக்குன ஒருவரை கூட, ஒரு முறை கூட, அது எங்கள் ஐயா, எங்கள் மாமா எம்ஆர்ஆ இருக்கலாம், எங்கள் மாமா தைலப்பணம் இருக்கலாம், இன்னும் அத்தனை உறவுகளும் ஒரு முறை கூட அமைச்சராக்கலை, எங்கள் மாமா எல்ஜி உட்பட. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் மாமா வைத்திலிங்கத்தை அமைச்சராக்குனாங்க. ஆனால் என்னன்னா, அந்த 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 அதிகாரம் கிடைச்சாலும் அந்த கட்சிக்கு தத்துவம் இல்லை, அந்த கட்சிக்கு பார்வை இல்லை. அதனால தனி மனித வருமானம், வாழ்க்கை தரம் உயர்த்துது, அதை பற்றி சிந்திக்கலை. அடையாளமாக செய்யுது. முன்னாடி யாரோ சொன்னாங்களே, பேர் போட்டிருக்குன்னு பேருந்து நிறுத்தத்தில் அங்கே அதை மட்டும்தான் செய்ய முடிஞ்சது. நம்மள்கிட்ட யார் பேங்க்லையும் யார் அக்கௌண்ட்லையும் பேலன்ஸ் இல்லை. நம்மள்கிட்ட நீங்கள் கரூரில் இருக்கிறது மாதிரியோ, பொள்ளாச்சியில் இருக்கிறது மாதிரியோ, சேலத்தில் இருக்கிறது மாதிரியோ நம்மள்கிட்ட ஒரு தனிநபர்கிட்டையும் வருமானம் இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி உங்களோட செலவுகளாக இருக்கிற, நீங்கள் அதிகம் செலவு பண்ணுற கல்வி, மருத்துவம்,
இது ரெண்டையும் உலகத்தின் ஆகச்சிறந்த தன்மையில ஆகச்சிறந்ததா தர்றோம். அதே போல நாங்க என்ன உங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்குறோம்னா, இந்த நிலத்தில் உற்பத்தி செய்கிறோம், நம்ம உற்பத்தி செய்கிறோம். நான் இங்கேருந்து ஒரு வாழைத்தாறு கொண்டு போய் விற்றா 150 ரூபா. ஆனால் நான் மெட்ராஸில் அதே வாழைப்பழத்தை வாங்கினா 100 ரூபா ஒரு சீப்பு. இந்த ஒரு தாறு எப்படி ஒரு சீப்பாக மாறுதுங்கிறதுக்குள்ள தான் இருக்குது வியாபாரம். இந்த நிலத்தில் இருக்கிற வளம் நம்மள்கிட்ட இருக்கிறது விவசாயம் தான். இந்த இடுபொருளில் நம்ம இதை குறைக்கணும். எதை குறைக்கணும்? செலவினங்களை குறைக்கணும், லாபத்தை அதிகப்படுத்தணும். இதுக்கு இடையில என்ன இருக்குன்னா, இந்த மதிப்பு கூட்டுறதுன்னு இருக்கு. இந்த மதிப்பு கூட்டுறதுக்கு இங்கே யாருக்கும் சிந்தனை இல்லை. நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், விவசாயம் மிகப்பெரிய லாபகரமான தொழில். எங்கள் அண்ணன் வழக்கறிஞர் கொள்கை பரப்பு செயலாளர் சுவாமிநாதன் வந்து அடுத்த மேடையில் சொல்லுவார், ஒரு நிலத்தில் எப்படி வருமானம் ஈட்டுவது, 1 ஏக்கர் நிலம் எவ்வளோ லாபகரமாக இருக்குங்கிறத அதை உருவாக்கி காட்டுவோம். ஃபஸ்ட்டு நாம் தமிழர் பிள்ளைங்க அவங்க நிலத்தில் அறிவியல் பூர்வமாக அறிவுபூர்வமாக அதை சாத்தியப்படுத்தி காட்டுவோம். நீங்கள் எங்களை நம்பி ஒரு முறை நில்லுங்க, ஒரே ஒரு முறை. நாங்கள் என்னன்னா எங்களை காவந்து பண்ணுறதுக்காக நாங்கள் போராடலை, உங்களை காவந்து பண்ணுறதுக்கு தான். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் காசுக்கு தான் ஓட்டு போடுவான், காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவான், சாராயம் கொடுத்தா தான் கட்சி நிகழ்வுக்கு வருவான், பிரியாணி கொடுத்தா தான் வருவான் அப்படின்னு ஒரு இது இருக்கு பாருங்க. அதெல்லாம் இல்லடா. 36 லட்சம் பேர் மான தமிழ 10 காசு கிடையாது ஓட்டு போடுவான். உண்மையா இருந்தா நேர்மையா இருந்தா ஓட்டு போடுவான்னு காட்டுனது நாம் தமிழர் கட்சி. நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா, உண்மையும் சத்தியமாக எந்த மக்களும் வாக்குக்கு ஓட்டு கொடுன்னு கேட்கல. அப்புறம் எப்படா இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற முறை வந்தது அப்படின்னா, இந்த திராவிடர் கழக கொடியும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கொடியும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியும் தூக்கி பிடிச்ச இங்கே இருக்கிற மானமுள்ள இந்த குலமங்கலத்து மக்கள் காசு கேட்கல. அப்புறம் ஏன் இவன் காசு கொடுத்தான்? ஏன்னா இந்த தலைமைக்கும் பின்னாடி இவன் நல்லது செய்வான், நாட்டை உயர்த்துவான், நம்மளை உயர்த்துவான், நம்ம வருமானம் நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும், நம்ம சந்ததி நல்லா இருக்கும்னு நினச்சி தான் இந்த கொடியெல்லாம் ஏற்றுனாங்க. ஆனால் அந்த தலைவன் துரோகம் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்? முதலாக ஊழல் பண்ணுறான். ஊழல் பண்ணோன்னே இந்த மக்கள் இந்த பகுதி எம்எல்ஏ கிட்டையும் அமைச்சர்கிட்டையும் ஓடி போய் சொன்னால், அந்த அமைச்சர் போய் ஐயோ என்னங்கய்யா இப்படி ஊழல்னு வருது, பத்திரிகையில் வருது, நாங்கள் டீ கடையில் உட்கார முடியல, பெருத்த அவமானமாக இருக்குது, எங்களை எப்படியாவது இது இல்லைன்னு மாறுங்கன்னு. யோ இப்படியா அவன்லாம் உண்மைதான் பேசுகிறான், ஆனால் நம்ம அப்படி இல்லாத மாதிரி நடிக்கணும். என்ன சரியா ஐயா அப்படி பண்ணுப்பா, என்னப்பா நீ கட்சி நடத்தா இல்லையா, நம்ம வந்து என்ன மக்களுக்கு நல்லா செய்வா அப்படின்னு சொன்னதான் அவன் அதிர்ச்சி ஆகிறான். அதனால அவர்கிட்ட சொல்கிறார், நீனும் கொஞ்சம் பண்ணிக்க, பார்த்து கொஞ்சம் நம்மளுக்கும் கூடு அப்படின்னு அவர் சொன்னார். இவருக்கு வந்து ஓஹோ இதுதான் அரசியலான்னு இவர் பண்ணுறாரு. யாரு? அமைச்சர். உடனே மாவட்ட செயலர், ஐயா என்னது மக்கள்கிட்ட போக முடியாது, இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா ஆவாது. யோ வாயா விவரம் தெரியாம தலைவரே சொல்லிட்டாரு, இந்தா நீ வச்சுக்க, நீனு பண்ணு அப்படின்னு மாவட்ட செயலர். உடனே ஒன்றியம், ஐயோ மாவட்டம் என்ன மாவட்டம் இது, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, பெரிய சிக்கலாயிடும். யோ தலைமையே சொல்லிட்டியா, பண்ணியா, இந்தாயா கம்சன் நீனு பண்ணியா. அப்புறம் கிளை வரைக்கும் வந்துட்டு, சரி கிளை வரைக்கும் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் மக்களை எப்படியா கூட்டம் இட்டம் பொதுக்கூட்டம் அதுக்கெல்லாம் இது பண்ணணும். ஐயா நம்மளாம் சொன்னீங்க, நம்மளாம் அப்படி வசதி இப்போ வந்தாச்சு, இப்போ என்ன பண்ணுறது? என்ன அதுக்கு ஒரு வேலை இருக்கு. அந்த கிளையில் இருக்கம்பார் தொண்டை, அவனை கரப்ஷன் ஆகிட்டு எல்லாம் பிரச்சனை தரும். அவனை எப்படிங்க கரப்ஷன் ஆக்குறது? அவனை மாநாடு கூப்பிடியாயோ உனக்கு 200 ரூபா பணம் தர்றேன், பிரியாணி போட்டு தர்றேன், குவார்டர் பாட்டில் தரேன்னு சொல்லி வந்துடுவான்னு. வந்துட்டான், பார்த்தியா சக்ஸஸ். இப்போ யார் குற்றவாளி? தொண்டன் குற்றவாளி. ஐயா தொண்டெல்லாம் குற்றவாளி ஆக்கிட்டோம், நம்ம கட்சியவே குற்றவாளி ஆக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மக்கள் எலெக்ஷன் வருமே, மக்கள்கிட்ட போய் எப்படி நிற்கிறது? அவங்களையும் குற்றவாளி ஆக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சியா. அவனை எப்படியா குற்றவாளி ஆக்குறது? 500 ரூபா காசை கூட முடிஞ்சு போச்சு சோழி அப்படின்னா. 500 ரூபா காசை கொண்டு கொடுத்தாங்க, கொடுத்துவிட்டு இப்போ என்ன சொல்கிறான்னா, இவ கொடுத்தது 500 ரூபா, அடித்தது 5000 கோடி, 500 கோடி. ஆனால் குற்றவாளி யாரு? 500 ரூபா காசு வாங்கின மக்கள்.
மக்களுக்கு தெரியாமையே அவனை குற்றவாளி ஆக்கிட்டான். நான் என்ன சொல்றோம்னா, இந்த பயல காசு கொடுத்தாங்கன்னா, இந்த ராத்திரியில் என் தம்பி சொன்னது மாதிரி நாயெல்லாம் உறங்கினதுக்கு அப்புறம் நடுவில் ஒருத்தன் முழிச்சிருந்து வருவானே ஒருத்தன், அவன் கொண்டாந்து கொடுத்தா கூட காசை, அது நம்ம காசு தான். சரியா? காசு வாங்காதீங்க. அப்படி வாங்கினாக்கா நாங்கள் பாட்டி எனக்கு கோவிலில் ஒரு ஓட்டுக்கு 50,000 ரூபா கொடுக்குறியாடா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிங்க. அப்படி அவனும் கொடுக்க மாட்டான், ஓடிடுவான். அது மாதிரி அவன் காசு கொடுத்தா அவனுக்கு தான் ஓட்டு போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் ஒரு முறை அவனே கொடுத்து திணிச்சு வச்சுட்டு போயிட்டான், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டு போடுங்க. ஏங்க சத்தியமெல்லாம் வாங்கிட்டாங்க, என்னையா போடலாம்க்கா சத்தியம்? அவனுக்கு தான் சத்திய பிரமாணம் பண்ணி தானே பதவி ஏற்கிறான். அந்த சத்தியத்தை அவன் காவந்து பண்ணானா? உன்னை நடுவட்டில் நிற்க வச்சது அதானே. அதனால நீ அந்த சத்தியத்தெல்லாம் மீறு, நீ உனக்கு இஷ்டப்பட்டதுக்கு போடுங்க. அப்பதான் அவன் மக்களுக்கு நலத்திட்டம் நம்ம வாக்குறுதி கொடுத்தது. இவங்க எப்படி இருந்த தெரியுமா, இந்த எலெக்ஷன் கொடுக்குற வாக்குறுதிய, ஐயோ எலெக்ஷன் வந்துட்டு அப்படின்னு அப்படியே புரட்டி பார்த்து, ஆகா அதெல்லாம் எழுதுறா, இதை எழுதுறா அப்படின்னு அதை அப்படியே செராக்ஸ் எடுத்து பண்றாங்க. நீங்க அதனால அவரை கண்டு ஏமாறாதீங்க. ஒரு முறை எளிய பிள்ளை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்க எளியன்னு சொல்றது எதுல? பணத்துல, காசுல, கொள்ளையடிக்கிறதுல, இதுலலாம் நாங்க இல்லை. அதனால நாங்க எளிய பிள்ளை. ஆனா வலிய பிள்ளை எப்படி? கொள்கையில, சத்தியத்துல, நேர்மையில நாங்க தான் வலிமையானவர்கள். இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்க ஒரே ஒரு சக்தி வாய்ந்த, அரசியல் ஆற்றல் வாய்ந்த, புரிதல் உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதை உருவாக்குனது யாரு? எங்க அண்ணன் சீமான். அவனை உருவாக்குனது யாரு? இந்த உலகம் ஒப்பற்ற மாவீரன், மாமனிதன். இந்த உலகத்துல எங்கேயுமே அப்படி ஒரு மாமனிதனை நீங்க பார்க்க முடியாது. அதனால பிரான்ஸ்ல எங்க அண்ணனுக்கு இது கொடுத்துருக்காங்க, ஸ்டாம்பு, தபால் தலை ஓட்டிருக்கு. இந்த உலகத்தை நீங்க பாக்குறீங்க. எந்த சேகுவாராவை இவங்க இப்படி கொன்னுட்டு இந்த உலகம் பூரா சேகுவாரான்னு சுத்திட்டு திரிஞ்சானோ, அது மாதிரி எங்க அண்ணன் பிரபாகரன் ஒரு நாள் சுத்தி திரியும். நான் விடுதலை புலிகளோட ஆம்பலாப்பட்டு மண்ணில் ஆரம்ப பள்ளி படிக்கும் பொழுது பயிற்சி எடுத்த ஆள். எங்க அப்பா ஆசிரியர். அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது எங்க அப்பா என்கிட்ட பயிற்சி வச்சிருக்கிறாரு, புலிகள்னா யாரு என்னன்னு. அதனால தான் நான் இந்த களத்தில் நிற்கிறேன். நான் உறுதிட்டு சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன். தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதியில் பின்தங்கி இருக்கிற ஒருத்தாடு சட்டமன்ற தொகுதியை முன்னேறின தொகுதியா மாத்தாம விட மாட்டேன். அதை செஞ்சே தீருவேன். நீங்க என்னை நம்புங்க. ஒரே ஒரு நிலை, சீர்கட்டிருக்கும் இந்த நிலத்தை ஏர் தூக்கி செழுமைப்படுத்த எங்க அண்ணன் செந்தமிழன் நிக்கிறான் விவசாய சின்னத்துல. அந்த சின்னத்துல நீங்க ஒரு முறை ஒவ்வொருத்தரும் மனசாட்சியோட வாக்கு செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தையே உயர்த்தி காட்டுறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இறுதியாக